ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சாஸ்திரத்தில் நிறைய இதை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நம் யோக சக்தியை தட்டி எழுப்பணும்னு. இந்த யோக சக்தி என்பது வேறு ஒன்றும் இல்லை, நமக்குள்ள உடலுக்குள் இருக்கும். அதைத்தான் ஆத்ம சக்தி என்று சொல்கின்றோம். குண்டலினி சக்தி என்று சொன்னாலும் அதைத்தான் குறிக்கின்றது. குரு யோகத்தின் மூலமாக எழுப்பதனால் யோக சக்தி என்று நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஆக யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது பிராணாயாம பயிற்சி செய்யுங்க. அதுவும் கடுமையான பிராணாயாம பயிற்சி செய்ய சொல்லியிருக்காங்க, சாதாரண பிராணாயாம பயிற்சி இல்லை. அப்படி கடுமையாக பல மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் தான் இந்த சக்தியை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அதுக்கு ஒரு படித்தரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். முதலில் நீங்கள் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அதன் பிறகு நாடி சுத்தி என்ற ஒரு பயிற்சி இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அதன் பிறகு தான் பிராணாயாம பயிற்சி அவர் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த பிராணாயாம பயிற்சியிலும் படிப்படியாக ஒயின்று கொண்டே வரணும், அதை மாற்றம் அடைந்து கொண்டே வரும். அதில் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சியில் பூரகம், ரேசகம், கும்பகம் என்ற நிலையில் அந்த எண்ணிக்கை அப்படியே கூடிக்கொண்டே போகும். அந்த மாதிரிலாம் மிக 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 கடுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவன் அருளால் அதை நான் எப்படி மக்களுக்கு சுலபமான வழியில் பிராணாயாம பயிற்சி கொடுக்கணும், எல்லாராலையும் அது செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிராண சக்தி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கணும், அது வசப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கணும் என்ற ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது இறைவன் கருணையால், ஞானத்தினால் எனக்கு அதோட முறைகளும் நிலைகளையும் இறைவன் உணர்த்தியிருக்கின்றார். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.